தாத்தா பாட்டி கிட்ட வந்து விஜய் வந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து தாத்தா பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற, எதனால் விஜய் வர முடியாதுன்னு சொல்கிற, அப்படி என்ன கோவம் எங்கள் மேலே உனக்கு, யார் மேலே தான் உனக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை தாத்தா, உண்மையிலேயே சொல்லப்போனால் இப்போ எனக்கு யார் மேலேயும் உண்மையிலேயே கோவம் கிடையாது. நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் காவேரியை விட்டு மட்டும் என்னால் எக்காரணம் கூட்டு பிரியும், நான் எங்கப்பா பெரிய சொல்கிறேன், கூட தானே கூட்டணும் சொல்கிறேன். இல்லை தாத்தா, எப்போ வந்து காவேரிக்கு மரியாதை இருக்கோ அப்போ தான் நான் கூட்டின்னு வர முடியும். இப்போ பாட்டி வேணால் வந்து குழந்தைக்காக ஒத்துக்கலாம், இருந்தாலும் வந்து காவேரியால் ஏதாவது ஆபத்து வருமோ, என்ன வருமோ, ஏது வருமோன்னு சொல்லிட்டு பாட்டி கண்டிப்பாக பயப்பட தான் செய்வாங்க. அதுக்கு என்னடா பண்ண முடியும், பயப்பட தானே செய்வேன். ஏன்னா உண்மையிலேயே காவேரியால் ஆபத்து இருக்குடா அப்படின்னோடனே, பார்த்தீங்களா இப்போவே சொல்கிறீங்க, அந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் காவேரி கூட இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே டைமில் காவேரி வந்து நல்லா பார்த்துப்பேன். அதே மாதிரி நான் நிறைய வந்து சம்பாதிப்பேன். நீங்கள் சொன்னீங்கல்ல சொத்தெல்லாம் காவேரி அழிச்சிடுவான்னு சொல்லிட்டு அவள் வந்தானா, ஆனால் வந்து அழியவே அழியாது. அந்த சொத்து இல்லை, இன்னும் நிறைய சொத்தை நான் சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் நான் சாதிச்சிட்ட மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நான் வர முடியும். மற்றபடியெல்லாம் நான் வந்து உங்கள் கூட வர முடியாது தாத்தா பாட்டி. ஒன்று சொல்கிறேன் தாத்தா, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், என்னை பார்க்கலாம், வந்து காவேரி கிட்டே பேசலாம். ஆனால் நான் நிரந்தரமாக அங்கே வர முடியாது. கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கேன், இவங்க கூட இருக்கேன், எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அது கேட்டு பாட்டி வந்து, பார்த்தீங்களா இவன் இப்படி பேசுகிறான்னு, வீட்டு கல்யாணி அவன் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கும்ல, அதனால் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் எப்படி வந்து தானே ஆகணும், அவங்க குழந்தை பிறந்தோன்னே வந்து தானே ஆகணும். இங்கே பாடுறா, சரி போனால் போது, உனக்காக நான் ஒத்துக்கிறேன், நீ இரு. ஆனால் குழந்தை பிறந்தோன்னே நீ அங்கே தான் வரணும், இங்கெல்லாம் இருக்க முடியாது, காலம் ஃபுல்லாக இங்கே இருக்கணும்னு எந்த வந்து நீயும் பண்ண முடியாது. இது உனக்கு மரியாதை இல்லை விஜய், சொன்னால் புரிஞ்சுக்கணுன்னு நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்றாங்க. என்ன மூடா, ஏன் தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியோ அப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து விஜய் வந்து இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நெகிழ்ச்சி அடைகிறாங்க. சாரதா, ஏன் தம்பி இந்த முடிவு எடுத்தீங்கன்னு, இங்கே பாருங்கள், காசுக்காக நான் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணல, காவேரி கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதை நான் புரிய வச்சுட்டேன். மறுபடியும் நாங்கள் போனால் அது காசுக்காக போன மாதிரி ஆகிடும். அதனால் நான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டேன். காவேரி கூட இருந்தால் இது மாதிரி பல மடங்கு காசு என்னால் சம்பாதிக்க முடியும். அதனால் நானும் காவேரியும் நிம்மதியாக வாழணுன்னா எல்லாத்தையும் விட்டு வரணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நான் வந்துட்டேன், மறுபடியும் போக விரும்பலை, இந்த வீட்டிலே இருந்துட்டேன், உங்களுக்கு பாரமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் இருக்கிறதுல எனக்கு என்ன பாருங்க தம்பி, உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதை பார்த்து கங்கா டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது வந்து, காவேரி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றாரு. எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஃபுல்லாக குங்குமப்பூ நிறைய வாங்கியிருக்காரு. அதை பார்த்துட்டு, என்னங்க இவ்வளோ குங்குமப்பூ எப்படி எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி கேட்குற, நீ மாசமாக இருக்கல, குங்குமப்பூ சாப்பிடணும்ல. சரிங்க, அது ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்குங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, குங்குமப்பூ நீ சாப்பிட்டே ஆகணும், அதுக்காக தான், அதுக்கு நீ இவ்வளோ வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னோடனே, இங்கே பார் காவேரி, இவ்வளோ அவ்வளோலாம் சொல்லாத காவேரி அப்படின்னோடனே, சரி இங்கே வந்து குமரன் ப்ரோவரோட வந்து ஒய்ஃபும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, உங்கள் அக்காவும், அவங்களுக்கும் கொடு அப்படின்னோடனே, எங்களுக்கு அவர் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்றாங்க. ஆமாம் தம்பி, நான் கூட முன்னாடி ஒரு வாட்டி இந்த குங்குமப்பூவை காவேரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்காங்க மட்டும் கொடுத்தேன், காவேரியும் கர்ப்பமாக இருக்க தெரிஞ்சு அவளுக்கும் கொடுத்துருப்பேன் அப்படின்றாங்க. அந்த குங்குமம் பார்த்து அவர் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தார், நீங்கள் என்ன இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, அப்படியே பார்த்து கங்கா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓ, அவர் வாங்கிட்டு வந்தது உனக்கு உதாசனமாக தெரியுதா, இவர் வாங்கிட்டு வந்து பெரிய விஷயமா பேசுகிறல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, இவ்வளோ வாங்கிட்டு வருவீங்க தம்பி, இதுக்கெல்லாம் நிறைய பணமாகுமே தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காவேரி முன்னாடி என்ன இருக்குது, என் குழந்தைக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குங்குமப்பூ எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த காவேரி அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, பரவசம் அடைகிறாங்க. யோசிக்கிறாங்க, ஒரு நாள் எனக்கு குங்குமப்பூ வந்து என் அப்பா நிறைய வாங்கிட்டு வருவாருன்னு அப்படின்னு குழந்தைகிட்ட சொன்ன விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க. இப்போ என்னென்னா இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்காரு, ஏன் இவ்வளோ பண்ணுறீங்கன்றாங்க. இங்கே பாரு காவேரி, எது செஞ்சாலும் நிறைய செய்யணும் காவேரி. சரிங்க, இப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, இப்போ இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண எப்படிங்க அப்படின்னோடனே, அதான் நீ இருக்கியே, நீ என்னோட கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சிரிக்கிறாங்க. சரி காவேரி, நானே உனக்கு குங்குமப்பூ போட்டு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, நானே பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரதாவே பால் காய்ச்சி குங்குமப்பூ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அம்மா அக்காக்கும் கொடுமானோன்னே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாண்டி, நான் அப்போவே குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. ஐயோ அக்கா கோச்சிக்கிட்டாலா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ குங்குமப்பூ வாங்கிட்டு வந்துருக்கீங்க, அப்போது எங்கள் மாமாவோட இப்படிலாம் வாங்கிட்டு கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இது எனக்கு காவேரி, நான் அவங்க அக்காவுக்கும் சேர்த்து தான் வாங்கினேன். சரிங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கணும்ல, ஏன் தான் இப்படி ஏடாகூடமாக வேலையெல்லாம் பண்ணுறீங்களோ, வீட்டில் குழப்பம் நீங்களே உருவாக்குவீங்க போல் இருக்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னொன்னே, சரி காவேரி, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரேன், ஓகேவா அப்படின்றாரு விஜய்.